ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சந்திச்சு ரொம்ப நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் ரெகுலராக நம்ம எஸ்டிஆர் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க, இன்றைக்கி நம்ம நடப்பு நிகழ்வுகள் ஜூலை 2021 ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 14 ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐநா வரிக்குழுவின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய பொருளாதார வல்லுரையின் பெயர் என்ன? பாருங்கள், இங்கிலீஷில் அதே நான் சொல்கிறேன். Name the Indian economist who has been selected as the member of the UN Tax Committee. The right answer is Rasmi Ranjan Das. அவர் 2021 25 வரைக்கும் அந்த கமிட்டியில் இடம்பெறுவார். சரிங்களா? இதை கொஞ்சம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு வரியில் கூட எழுதி வச்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு நீட்டாக நான் டைப் பண்ணியே கொடுத்துருக்குறேன். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின், 2032 கோடைகால ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கான நகரமாக எந்த நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? பாருங்க, இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். Which city has been selected as the host city for the 2032 Summer Olympic and Para Olympic Games? பாருங்க, அது என்னன்னா பிரிஸ்பெயின்ல தான் 2032 கோடைகால ஒலிம்பிக்கும் பாரா ஒலிம்பிக்கும் நடக்க இருக்குது. இது ஆஸ்திரேலியாவில் மூன்றாவது நகரம் இது நடத்துது. ஏற்கனவே 2 தடவை நடந்தது. இது மூன்றாவது பிரிஸ்பெயினில் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வங்கி கர்கர் ரேஷன் திட்டத்தை தொடங்கியுள்ளது? இங்கிலீஷில் படிக்கிறேன், கேளுங்க. Which bank has launched the கர்கர் ரேஷன் program? பாருங்க, the right answer is IDFC. அதாவது முதல் வங்கி எதுனா ஐடிஎஃப்சி தான் கர்கர் ரேஷன் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின், ஜப் பொசோசிக்கு பதிலாக அமேசான் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாகி அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? இப்போ தெரியும், அமேசானுடைய தலைமை நிர்வாகி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸில் அவர் விண்வெளி போகிறதாவெல்லாம் நிறைய நியூஸ் பார்த்தோம். அவர் தன்னுடைய பதவியை விலகி எதுக்கு பதிலாக ஒருத்தர் புதுசாக நியமிச்சிருக்கார். அவர் யார் பாருங்கள், இங்கிலீஷில் படிக்கிறேன். Who has been roped in as the new CEO of Amazon to replace Jeff Bezos? The right answer is ஆண்டி ஜெஸ்ஸி தான் அமேசான் நிறுவனத்தில் புதிய நிர்வாக அதிகாரி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், உத்தராகண்ட் மாநிலத்தின் 11வது முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? Who has been appointed as the 11th Chief Minister of Uttarakhand? The right answer is புஷ்கர் சிங் தாமி தான் உத்தராகண்ட் மாநிலத்தோட 11வது முதலமைச்சர். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 6th கொஸ்டின் பாருங்க. எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? Which state government has introduced the electric bike taxi scheme? எந்த மாநிலம்னா கர்நாடகா தான் இப்போ எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி திட்டத்தை அந்த கர்நாடகா கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, 7th கொஸ்டின், உலகின் முதல் COVID-19 தடுப்பூசி சொபர்னா 2 உருவாக்கிய நாடு எது? Which country has developed the world first கான்ஜுகேட்டட் COVID-19 வேக்சின் சொபர்னா 2? எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கியூபா தான் பார்த்தீங்கன்னா சொபர்னா 2 அப்படின்ற ஒரு கோவிட் தடுப்பூசியை முதல்ல உருவாக்கியிருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் போவோம். பாருங்க, இந்தியாவின் முதல் தானிய ஏடிஎம் பின்வரும் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் grain ATM has been opened in which of following states? எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் பார்த்தீங்கன்னா. அதாவது அது என்னன்னா கோதுமை, திணை, இந்த மாதிரி வகைகளை அரிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 தானியங்களை ஏடிஎம்ல எப்படி நம்ம போட்டு பணம் எடுக்கிறோமோ அது மாதிரி ஏடிஎம்ல இந்த தானியங்களை எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி அந்த ஹரியானா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கேட்கலாம், அந்த கொஸ்டின் பார்த்துங்க, தெரிஞ்சுக்குங்க. ஓகே, 9th கொஸ்டின், உலகளாவிய சைபர் சானிக் இன்ஸ்டெக்ஸ் அதாவது GCI 2020 இந்தியாவின் தரவரிசை என்ன? பாருங்க, இங்கிலீஷில் படிக்கிறேன். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியன் இன் குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்? அதாவது குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் 2020 இந்தியா எத்தனாவது இடம்னு பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் இருக்கிறாங்க. ஓகே, 10th கொஸ்டின், இந்திய கடற்படை எந்த நாட்டிலிருந்து முதல் 2 MH-60R
மல்டி ரோல் ஹெலிகாப்டரை பெற்றுள்ளது? பாருங்க, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். த இந்தியன் நேவி ஹேஸ் ரிசீவ்டு த ஃபர்ஸ்ட் 2 MH-60R மல்டி ரோல் ஹெலிகாப்டர்ஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி? எந்த நாடுனா US, அமெரிக்காவிடமிருந்து தான் நம்ம இந்த இதை வந்து பெற்றுக்கிறோம். ஓகே, 11th கொஸ்டின். இந்திய ரயில்வே ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் மூலம் 200 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜனை எந்த நாடு கொண்டு சென்றுள்ளது? பாருங்க, இந்திய ரயில்வேலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலமாக, பாருங்கள் இங்கிலீஷில் படிக்கிறேன். இந்தியன் ரயில்வேஸ் ஹேஸ் டிரான்ஸ்போர்ட்டட் 200 MT, அதாவது மெட்ரிக் டன் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் டு விச் கண்ட்ரி? எந்த நாட்டுக்குன்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ்க்கு தான் இந்தியன் ரயில்வேலேருந்து என்ன கொண்டு போயிருக்காங்க? 200 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜனை வந்து கொண்டு சென்றிருக்காங்க. ஓகே, 12வது கொஸ்டினை பாருங்கள். யுனெஸ்கோ சமீபத்தில் ராமப்பாவை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது. இது அமைந்துள்ள மாநிலம்? பாருங்கள் இங்கிலீஷில் படிக்கிறேன். த யுனெஸ்கோ ஹேஸ் ரீசென்ட்லி inscribed Ramappa as the World Heritage Site. It is located in which state? எந்த மாநிலத்தில் இருக்குன்னா இந்த பகுதி வந்து தெலுங்கானா என்ற மாநிலத்தில் தான் இந்த ராமப்பாவை என்ற ஒரு உலக பாரம்பரிய தலமாக வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. அது இருக்கக்கூடிய மாநிலம் தெலுங்கானா. ஓகே, 13வது கொஸ்டின். இமேதா போர்ட்டல், AMAR போர்ட்டல் மற்றும் SHAI போர்ட்டல் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுள்ளது? பாருங்கள், இமேதா போர்ட்டல், AMAR portal and SHAI portal have been launched by which ministry? Ministry of Ayush. அந்த Ministry of Ayushல தான் வந்து இந்த 3 போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு பொறுத்துக்களை கூட கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ், இது ஜிகேவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பீம் UPI அறிமுகப்படுத்தியுள்ள நாடு. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம மணி, அதாவது பண பரிவர்த்தனைக்கு பீம்ன்ற ஒரு ஆப்பில் UPI வந்து நம்ம நிறையா பயன்படுத்துகிறோம். அதே போல் ஒரு நாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எந்த நாட்டில்னு பார்த்தீங்கன்னா பூட்டான். ஓகே, நம்ம ரொம்ப வேகமாக வந்து இந்த ஒரு 14 கொஸ்டினை வந்து இம்பார்ட்டன்ஸாக பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம TNPSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கூட இப்போ எக்ஸாம் வந்து ஹால் டிக்கெட் நிறைய இதுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு, அதே போல் பேங்கிங், ரயில்வே, இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறாமல் ஒரு லைட்டாக ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம ரெகுலராக வந்து நம்ம வீடியோவை வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.